அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் ஏற்கனவே வந்து ஊட்டி டு முதுமலை போகிற வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதில் பகுதி வீடியோ வந்து யானை வர்றது வந்து அதோடு நிறுத்தியிருந்தேன். நான் ரெண்டாவது வீடியோ தான் இப்போ நான் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். நான் இந்த வீடியோவில் வந்து முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும்போது யானை வந்துருச்சு. அது வந்து நாங்கள் ஒரு வீடியோவாக நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அது பார்த்தா பக்கத்தில் வந்துருச்சு. பக்கத்தில் வர வர பார்த்தா நாங்கள் டக்குன்னு கிராஸ் பண்ணி ரோடு தாண்டி போயிடுச்சு. அது யானை முகாமுக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே வந்து யானைக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் வந்து ஒரு 5:30 மணிக்கு மேலே அங்கெல்லாம் பார்க்குறக்கு நிறைய வருவாங்க, ஆளுங்கள்லாம் நிறைய வருவாங்க. அது பார்க்குறக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்குறோம். யானை பாருங்கள் கிராஸ் பண்ணி எங்களை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் நிற்கிது பாருங்கள் யானை. போகிற வழியிலே வந்து நிறைய வந்து மயில், மான் இதெல்லாம் வந்து நிறைய வந்தது. அதெல்லாமே நாங்கள் வீடியோவில் எடுத்துருக்குறோம். நிறைய மயில் இருந்தது அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே. என்னம்மா பௌபு தேர் அங்க பௌபு அங்க அங்க போய் பாரு. பௌபு படதா கீழே இறக்கி எடுப்பு. அடி இது பண்ண ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கோ. ஜூம் பண்ணி எடுக்காத. முதுமலை வழியே போகிறக்கு 6 மணிக்கு மேலே இதில் உள்ளே விட மாட்டாங்க. தமிழ்நாடு பஸ்ஸும் கர்நாடகா பஸ்ஸும் மட்டும்தான் இதில் உள்ள அலோடு இருக்குது உள்ளே போகிறக்கு. அதுக்கப்புறம் வந்து காரோ எதுவுமே வந்து அலோடு கிடையாது. 2 வீலர் முதற்கொண்டு அலோடு கிடையாது. 6 மணிக்கு மேலே வந்து நம்ம எலிஃபண்ட்டு யானை முகாமில் வந்து 5:30 மணிக்கு வந்து யானைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கறத வந்து பார்க்குறக்கு வேண்டி நாங்கள் சீக்கிரம் போயிட்டுருக்குறோம். லேட்டாக வேறு ஆயிடுச்சு. நாங்கள் சீக்கிரம் போனால் தான் அந்த 5:30 மணிக்கெல்லாம் பார்க்க முடியும். 5:30 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து அதெல்லாம் சாப்பாடு எல்லாம் நிறைய யானைகள்லாம் சாப்பாடு அதை பார்க்குறக்கே வந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் சீக்கிரம் போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் வந்து நிறைய வந்து மான் நிறைய இருந்தது. மான் மயிலால் நிறைய பார்த்துட்டே தான் போனோம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து புளியெல்லாம் வந்து சீக்கிரம் பார்க்குறக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பார்க்குறக்கு கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அது பார்க்குறக்கு முடியல. யானைகள் சாலையை கடக்கும் பகுதியாமா இங்கே இதெல்லாம் அதிகம். முதுமலை போகிறவங்கள இருந்ததுன்னா யாருமே வந்து அவங்க வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணி நிறுத்த வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து யானைகளும் நிறைய கூட்டமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ரெண்டாவது வந்து வரும்போது தான் நிறைய யானைகளை பார்த்தோம். பார்க் பண்ணாமல் ரன்னிங்லேயே வச்சுக்கிறணும். எதுவுமே வந்து 2 வீலரோ எதுவுமே வந்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க. நம்மளே ஸ்லோ பண்ணி போனாலுமே வந்து பின்னாடி வர்றவங்களாம் சத்தம் போடுற மாதிரி இருக்குது. வண்டி வந்து நிறுத்த வேண்டாம். அது மாதிரி வந்து தெரிய மாட்டேங்குது. ரன்னிங்கில் வச்சுட்டிங்கன்னா போகிற வழியிலே வந்து நிறைய வந்து பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. யானை முகாமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து 20 ரூபா வாங்குறாங்க. அந்த மாதிரி வந்து 5:30 மணிக்குள்ளே வந்து சாப்பாடு ஊட்டுறதை வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்குறோம். யானையை வந்து சாப்பாடு கொடுக்குறக்கு வேண்டி எல்லாம் லைனாக நிற்க வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருந்தது. நிறைய யானைகள் நிறுத்தி வச்சுருந்தாங்க, லைனாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. மூணு மணிக்கு வந்து யானையெல்லாம் வந்து அவங்கவுங்க யானை பாகன் வந்து அவங்களோட யானையெல்லாம் கூட்டிகிட்டு போய் 3 மணிக்கு குளிக்க வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறக்கு வேண்டி அழகாக லைனாக வந்து அழகாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்தந்த யானைக்கு அந்தந்த யானை பாகன் வந்து அவங்கவுங்க சாப்பாடு கொடுக்குறாங்க.
யானைக்கு வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அது போய் நாங்கள் பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பாடு வந்து காலையிலேயும் சாயந்தரம் 2 நேரமும் யானைகளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் என்னமெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ராகி, கொள்ளு, அரிசி, சால்ட்டு, ஜாகரி, மினரல்ஸ், கேன், கோகனட்டு, மொத்தம் 7 ஐட்டம் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. எந்தெந்த யானைக்கு எந்தெந்த ஃபுட்டுன்னு சொல்லி யானையோட பேரை போட்டு அந்த ஃபுட்டுக்கிட்டே பேரை வச்சு அழகாக வந்து நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு நல்லா அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கரும்பு கொடுப்பாங்க யானைக்கு. இந்த ஃபுட்டு கொடுக்குற பார்க்குறதுக்கு தான் 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து 30 ரூபாய்க்கு உண்டான ஒர்த்து தான் இருக்குது. இந்த ஏசியாலே வந்து இதுதான் வந்து யானை முகாம், பெரிய பெரிய யானை முகாம்னு சொல்கிறாங்க, பழமையான யானை முகாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம பார்க்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாப்பாடெல்லாம் வந்து கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு உருண்டையே வந்து ஒரு ஒரு 4-5 கிலோ தேர் மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பெரிய ஒரு உருண்டை சாப்பாடு கொடுக்குறாங்க. வீடியோ ஆன் பண்ணலாம். எந்த யானைக்கு கொடுப்பாங்க? கொண்டு வரான் கையை மாதிரி செத்துது. வர்றாங்க. ஃபஸ்ட்டு நிற்கிற யானைக்கு வந்து 5 உருண்டை கொடுத்தாங்க. இந்த 2வது யானைக்கு வந்து 3 உருண்டையோட 4வது உருண்டை கொண்டு வரும்போது பாருங்கள், வேண்டாங்கிற மாதிரி போதுங்கிற மாதிரி நவன்று தள்ளி போயிடுச்சு. அதை பார்க்குறக்கு எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சாப்பாடெலாம் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கரும்பு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கரும்பு கொடுக்குறாங்க. அது பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஊட்டி டு சிம்ஸ் பார்க் போன வீடியோ வந்து அங்கே என்னமெல்லாம் பார்த்தோங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வண்டி டிராஃபிக் நாங்களும் யானையெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அவங்களும் பாருங்கள் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு யானை பாகன் வந்து யானையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. யானை முகாமெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் ஏரியாவில் 8 யானை நின்றுட்டு இருந்தது. நிறைய கூட்டமாக வந்து நிறைய யானை நின்றுட்டு இருந்தது. எங்களுக்கு பார்க்குறக்கு அவ்வளோ இதாக ஈஸியாக கிடச்சிருச்சு எங்களுக்கு பார்க்குறக்கு. நாங்கள்
இந்த கூட்டத்துக்கு இடையிலே வந்து குட்டி யானையெல்லாம் அவ்வளோ அழகாக சேஃபாக வந்து நடுவில் நிறுத்தி வச்சுருந்தது. பார்க்குறக்கே வந்து அழகாக இருந்தது. இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து வீடியோ வந்து நான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பூச்செடி இருந்தது பூச்சிக்கு போட தெரியுமா? ஃபர்ஸ்ட் கண்டு ஆரம்பிச்சு பகல் அப்போ நல்லா வெளிச்சு நல்லா நிறைய வீடு இருந்துச்சு. அந்த ஒரு வீடு தான் இருக்குது. இனி ஒன்றும் பார்க்க முடியாது.